ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம தங்கமயில எடுத்தோன்னே என்ன வேலைக்கு விட்றாங்க தெரியுமா? டேபிள் க்ளீன் பண்ணுற வேலைக்குங்க. தேவையா கோபால் இதெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அவங்களோட ரியாக்ஷன் பாவமாக இருக்குது. என்னடா இது நமக்கு வந்த வேதனை, இதுக்கு பேசாமல் உண்மையை சொல்லிட்டே போயிடலான்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, உண்மையை சொன்னால் பெற்றவங்களுக்கான மரியாதை கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி தான் நாட்டில் முக்கால்வாசி பேர். எது நடந்தாலும் இதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது, பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே பாதி வாழ்க்கை கழிஞ்சிருது. சரி, என்னைக்கு தாங்க மனசில் நினைக்கிறத பேச முடியும்? அதெல்லாம் பேசுறதுக்கு பிறந்த வீடாக இருக்கணும், புகுந்த வீட்டில் இருந்தால் எப்படி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அந்த டைமில் பேசிகிட்டு இருக்க டைமில், ஏமா இப்படி ஃபோன் பேசுறதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றுறாங்க. தொழிலாளி மாதிரி நடத்துங்கடா, ஏன்டா அப்பா சாமி இப்படி நடத்துறீங்க? ஓனர் ஆகிட்டா ஓவராக பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போட வவால் மூஞ்சி தலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஃபோன் அலோடு இல்லைன்னு ஒரு பொறுமையாக சொன்னால் போதுங்க. எமர்ஜென்சிக்கு ஃபோன் எடுக்க போகிறாங்க, 2 நிமிஷம் பேசிட்டு வைக்க போகிறாங்க, ஃபோனை வளவலன்னு பேச போகிறாங்க. அதுக்கு ஏன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் கேட்டவங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தங்கமயிலோட அம்மாவுக்கு. உடனே வீட்டுக்கு போகலாம், சம்மந்தி வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்புவான்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, தாயோட உள்ளம் தானே தவிக்கும், தந்தையோட உள்ளம் என்னைக்குப்பா தவிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சுகன்யா இருக்காங்களே, அவங்க வந்து சினிமாவுக்கு போகிறதுக்காக இந்த படம் எடுத்துக்கலாமா அந்த படம் எடுத்துக்கலாமான்னு காஞ்சனா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறேனே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பழனி இங்கெல்லாம் ஏன் வந்து உட்காந்துருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறமா என்னால் வர முடியாது, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னைக்கு தாமா நீ புருஷன் பேச்சை கேட்ப அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரவுண்டு கட்டி அடிச்சிருவா பழனியே, தனியாக மாட்டிக்காத ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டுக்கு கார்டு எடுத்துக்கோடான்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு கிளம்பி போகிறாங்க. நம்ம தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க, வேலைக்கெல்லாம் போகணுமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.